மத்தியானம். மத்தியானம் என்றா இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? ஓகே, மத்தியானம் என்றா எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? மத்தியானம் இப்ப இப்படி வருவோம், முதல்ல இருந்து வருவோம். காலை. காலை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? காலை காலை வந்து மார்னிங். ஓகே ஓகே. மதியம் மதியம் அல்லது மத்தியானம் ஆஃப்டர்நூன். ஓகே ஓகே. லஞ்ச் டைம், லஞ்ச். சரியா? ஆஃப்டர்நூன் வந்து பிற்பகல் அல்லது மாலை. மாலை இஸ் ஈவினிங். பிற்பகல் வணக்கம். பின்னுக்கு பகல், பகலுக்கு பின்னுக்கு வணக்கம், அது வந்து ஆஃப்டர்நூன். மாலை வந்து ஈவினிங். சரி, அப்ப இரவு வணக்கம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? இரவு வணக்கம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? இரவு. ஓகே ஓகே. குட் நைட் சொல்லாம நைட். சரியா? நல்ல இரவுன்னா குட் நைட் என்று சொல்லுவோம். என்ன அப்ப எல்லாருக்கும் தெரியுமா? அப்ப இப்ப என்ன வணக்கம் சொல்றது? இப்ப வந்து மதிய வணக்கம். சரியா? ஓகே. அதே ஒவ்வொரு நாளும் அம்மாக்களும் பிள்ளைகளும் சொல்லி கொண்டு வர உங்களுக்கு பாடமாக்கி வந்துடுமே எல்லாருக்கும். ஓகே. ஸ்கூலுக்கு போனோன்னு, இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு போனோன்னு நீங்க டீச்சருக்கு என்ன சொல்லுவீங்க? கிளாஸ் ரூம்ல டீச்சர் குட் மார்னிங். சரியா? அப்ப ஆஃப்டர் லஞ்ச் டீச்சருக்கு என்ன சொல்லுவீங்க எல்லாரும்? ஆஃப்டர் குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். வீட்டில் அம்மா அப்பாவுக்கு பெட் டைம் என்ன சொல்லுவீங்க? பெட்டுக்கு போயிக்கல குட் நைட் சொல்லுவீங்க. கெட்டிக்காரன், உங்களை எல்லாருக்கும் தெரியும் என்ன வடிவா. சரி, ஓகே. இன்றைக்கு என்ன டேட்? 22ஆம் தேதி. 22ஆம் தேதி. என்ன மாசம்? மாதம் மார்ச் மாதம். தமிழ்ல மார்ச் மாதம் எப்படி சொல்றது? பங்குனி. என்ன சில பேர் காய்க்கிறீங்க இல்ல? ஜஹீதன் ஆன் பண்ணுங்க மைக்க, கீரன் ஆன் பண்ணுங்க மைக்க. ஓகே, பங்குனி. சரி, ஓகே. ஸோ அப்போ இந்த வருஷம் எந்த வருஷம்? இன்றைக்கு இயர் வந்து இயர் 2026. தமிழ்ல 2026. இன்றைக்கு என்ன டே? ஞாயிற்றுக்கிழமை, சண்டே. சரி, ஓகே. இன்றைக்கு 22nd எல்லாம். அப்ப நெக்ஸ்ட் சண்டே என்ன டேட்? நெக்ஸ்ட் சண்டே 29. எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? டுடே இஸ் 22. 22 plus 7 29. 29. ஸோ 29 சண்டே. நாங்கள் லாஸ்ட் வீக் கரைச்சினாங்க. என்ன இம்பார்ட்டன்ட் டே யூரோப்ல? நெக்ஸ்ட் சண்டே வாட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் டே? டைம் சேஞ்ச். சரியா? 1 hour ஃபார்வர்டா போக போகுது. ஸோ 1 hour டைம் சேஞ்ச். நெக்ஸ்ட் சண்டே ஏர்லி மார்னிங். மறக்கக்கூடாது என்ன? ரைட், ஓகே. இப்போ எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு வீக்ல எத்தனை டேஸ் இருக்குது? 7 நாட்கள் இருக்கிறது என்ன? 7 days. சரியா? அப்போ ஒரு மந்த்ல எத்தனை டேஸ்? 30 or 31. Februaryல 28 or 29 வரும் என்ன? சரியா? ஓகே. How many weeks in a month? ஒரு மாசத்துல எத்தனை கிழமை இருக்குது? 4 weeks in a month என்ன?
சரியா? ஓகே, உங்களுக்கு டைம் எல்லாம் பார்க்க தெரியுமா எல்லாருக்கும்? சரி, ஆத்விக் சொல்லுங்க, இப்ப என்ன டைம்? It's 21. 14:21. டிஷான் அதை தமிழ்ல சொல்லுங்க. Ishan. இப்ப என்ன நேரம்? 14. 14:21 14:21 அல்லது 2:21 PM 2:21 PM. சரி, இப்ப ஹீட்வி சொல்ல போறா, ஒரு டேயில எத்தனை ஹவர்ஸ் இருக்குது? ஒரு டேயில எத்தனை ஹவர்ஸ் இருக்குது? 24 ஹவர்ஸ் இன் அ டே. சரியா? அப்ப ஓகே, அஸ்வத் சொல்லுவீங்களா? 1 ஹவர்ல 1 ஹவர்ல எத்தனை மினிட்ஸ் இருக்குது? 24. இல்ல 1 ஹவர்ல எத்தனை மினிட்ஸ் இருக்குது? 60. இல்ல 1 ஹவர்ல எத்தனை மினிட்ஸ் இருக்குது? 60. ஓகே, டிஷான் சொன்னார் 60 மினிட்ஸ் 60 நிமிஷம் இன் அன் ஹவர். 60 நிமிஷம் ஒரு மணித்தியாலத்துல இருக்குது என்ன? ஸோ அப்போ 1 டேயில 24 ஹவர்ஸ் இருக்குது. இந்த ஃபைனல் கொஸ்டின், சரியா? மகிஷா, இன்னைக்கு வாட் இஸ் த டே டுடே? வாட் இஸ் த டே? It's 22. சண்டே. வெரி குட். 22. ஓகே, சண்டே. டேட் இஸ் 22, டே இஸ் சண்டே. சரியா? சரி, ஃபைனல் கொஸ்டின், ஒரு வீக்ல 1 வீக்ல ஹவு மெனி ஹவர்ஸ் ஆர் தே? உங்களுக்கு தெரியும் 1 டேயில 24 ஹவர்ஸ். 24. அப்ப 7 டேஸ்ல எத்தனை ஹவர்ஸ்? 120. 24 times 7. 168. 168. யார் சொன்னது உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா? ஓகே, வெரி குட், வெல் டன். 168 ஹவர்ஸ் இன் அ வீக். சரியா? ஓகே, இதெல்லாம் சிம்பிள் கணக்கு. டைம் பார்க்கறது, எப்படி டைமை சொல்றது, தமிழ்ல எப்படி சொல்றது, இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது, அம்மாவும் பிள்ளையும் எப்பவுமே நீங்க வீட்டு இருக்கைக்குள்ள டைம் சொல்லி கதைக்கணும். சரியா? ஓகேயா? அப்ப நாங்க இப்ப வீடியோ பார்ப்போமா? சரி, எல்லாரும் செய்துட்டீங்களா வீடியோ? யார் இல்லையென்று சொன்னது இப்ப? ஏன் டிஷான் ஏன் செய்யல வீடியோ? நான் எப்ப இந்த டாபிக் தந்த நான் மாமா, யாருக்கு தெரியும்? ஆ? போன சண்டே மாமா டாபிக் தந்த நான். என்ன அப்ப 7 டேஸா செய்ய இல்லையா டிஷான்? கொஞ்சம் மிஸ்ஸிங்கா? எங்க அப்ப ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் மிச்சம் நீங்க அனுப்பல எனக்கு. கொஞ்சம் பிஸியா? அது எங்க பிஸின்னு சொல்றீங்களா? எங்க பிஸியா போனீங்க? கோயிலா? உங்கள்ட்ட கோயில் இருக்கா? நீங்க கோயில் வச்சிருக்கீங்களா? அப்ப வேறு யாற்றிய கோயில்ல நீங்க பிஸி ஆயிட்டீங்களா? இது என்ன கஷ்டமா இருக்குது? வேறு யாற்றிய கோயில்ல நீங்க பிஸியா? ஐயோ, இது புதுசா இருக்கே மாமாக்கு. இப்படி சொல்லக்கூடாது என்ன? ஒவ்வொரு நாளும் 20 மினிட்ஸ் நீங்க டைம் போடத்தான் வேணும். சரி, அப்ப என்ன செய்வோம் டிஷான்? இந்த ஆக்கம் என்ன செய்வோம்? சரி, பாப்போம், எண்டில் பாப்போம். அஸ்வத் ரெடியா நீங்க? ஓகே, பாப்போம். தமிழில் எழுதி வாசியுங்கள். கோஸ்ட் செலவு, ஃப்ரீ இலவசம், பிரைஸ் விலை, பை வாங்க, செல்
விற்கவும், சேல் விற்பனை, இம்போர்ட் இறக்குமதி, எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி. ஓ ஏ அண்ணா அப்பக்கி ஏற்றுமதி சொல்லுங்க. ஏற்றுமதி. அஸ்வத் ஏற்றுமதி. ஓ நீங்க ஏற்றுமதி என்று ஏற்றுமதி. சொல்லக்கூடாது. ஏ அண்ணா அப்பக்கி. சரியா? அப்பக்கி. ஓகே ஏற்றுமதி. திஸ் வீடியோ கான் பி பிளேடு. என்ன நடக்குது? இது வந்து கீரண்ட வீடியோ இரண்டையா? வேலை தமிழில் செய்யவில்லை. எழுதி வாசி பாப்போமா. இது அடுத்தது வருது. Learn Chaos of the Cancel. Club, Level 2, Topic 2, from the 2nd of March 2026. என்னது வீடியோ வேலை செய்து ஓகே. மலர்கள், இலக்கள், கிழக்கள், இருக்கும் தலைவர்கள், மலத்தில் குடியிருக்கும், மரம் நமக்கு கணிக்கல் தரம், மரம் நமக்கு நிழல் தரம். நாம் மாய் எழுதிய தமிழில் எழுதி வாசியுங்கள். நாம் மாய் எழுதிய நாங்கள், நீங்கள், உங்கள், அவர் நமது, நாம் அவர்கள். சத்தமாக வாசியுங்கள். அன்புக்கு பழகுவோம். அன்பாக பழகுவோம். பாசமாக இருப்போம். பண்பாக நடப்போம். பகிர்ந்து உண்போம். ஒழுக்கமாக வாழ்வோம். நன்றி வணக்கம். கேட்டிகான் வெல் டன். நன்றி வணக்கம். ஓகே கீரன் வடிவா செய்து நீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அஸ்வத்திட வீடியோ தான் முதலாவது ஒர்க் பண்ணல. அது சம்திங் ஒர்க் பண்ணுது. சத்தமாக வாசியுங்க. இல்லை தமிழில் எழுதி வாசியுங்கள். சரி ரைட். சத்தமாக வாசியுங்கள். மார்ச் 8 உலக பெண்கள் தினம். மார்ச் 15 இங்கிலத்து அம்மா தினம். மார்ச் 20 உலக மகிழ்ச்சி தினம். மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். ஸோ அப்போ இன்றைக்கு வந்து வேர்ல்ட் ஹாப்பியஸ்ட் டே அண்ட் ஆல்சோ வேர்ல்ட் வாட்டர் டே. சரியா? உலக தண்ணீர் தினம், உலக மகிழ்ச்சி தினம் டுடே மார்ச் 22. ஓகே வெல் டன். இன்றைக்கு 22. வாழ்த்துக்கள் அஸ்வத். நன்றி. மகிஷா. OVP Club Level 2 Topic 2 by OVP 42. தலைப்பு மரம் tree. மரம் காய்கள் கனிகள் தரும். The trees give us vegetables and fruits. மரம் நமக்கு நிழல் தரும். A tree gives us shade. மரத்தில் பறவைகள் வாழும். Birds live in trees. மரங்கள் நமக்கு சுவாசிக்க ஆக்சிஜனை வழங்குகின்றன. Trees provide oxygen for us to breathe. நாம் மரங்களை நட்டு பாதுகாக்க வேண்டும்.
We should plant and protect trees. சரிங்க வாசிங்க, உங்களுக்கு வாசிக்க தெரியும். வாசிங்க, வாசிங்க. தமிழில் தமிழில் எழுதி எழுதி வாசிங்கள். I ஐயண்டா நான் நான் my எனது we நாங்கள் நாங்கள் you நீ நீ your உன் உன் உங்கள் உங்கள் our எங்கள் உங்கள் us எங்களை எங்களை they அவர்கள் அவர்கள் சத்தமாக வாசியுங்கள். அன்பாக அன்பாக பழகுவோம், பழகுவோம். பாசமாக பாசமாக இருப்போம், இருப்போம். பண்பாக பண்பாக நடப்போம், நடப்போம். பகிர்ந்து பகிர்ந்து உண்போம், உண்போம். ஒழுக்கமாக ஒழுக்கமாக வாழ்வோம். வாழ்வோம். நன்றி வணக்கம். ஓகே, வாழ்த்துக்கள் மகிஷா. மகிஷா வணக்கம். நன்றி. இது உங்களுக்கு டிஃபிகல்ட்டா மகிஷா? இஸ் that hard for you? No. It's easy. ஓகே Yes. ஓகே. அம்மா வடிவா செய்தாவோ ஆர்வமாக மகிஷா? ஓமாமா, முதலாவது தலைப்பு ஒரு நாள் எழுதி வச்சுட்டு மரத்தை மற்ற 2 நாளைக்கு பிறகு எழுதுனா அவ இப்ப எழுதுறா, கொஞ்சம் போன பார்த்துட்டு அதுல இருக்கிற கேள்விய. சரி. அவ ஹார்டில தானே? இல்ல அவங்களுக்கு இது பிடிச்சிருக்குது. இந்த முறையான தலைப்பு தனக்கு ஈஸியா, கணக்க இல்லையா எழுத, எத்தனை லைன் வாமாமா. ஓகே, இது இப்படி இப்போ நான் அந்த வாட்ஸ்அப்பில் படங்கள் போட கஷ்டமாக இருக்கும். இப்படி ஏதாவது தலைப்பு வரைக்குள்ள அதுக்கு சம்பந்தமான படம் உண்ட இணையத்தில் எடுத்து பிரிண்ட் எடுக்க தேவையில்லை, இணையத்தில் காட்டி அப்போ கதை கேட்கல அதில் வச்சு விளங்கப்படுத்தலாம். நீங்கள் படுத்திட்டு அப்போ அவையில் அது விளங்கி கொள்ளுவினம். முதல்ல அது இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ உள்வாங்கி கொள்ளுவினம். பிறகு நீங்கள் அதை தமிழ்லையும் இங்கிலீஷில் எழுதி தமிழ் படுத்தி செய்யக்கல ரெட்டிப்பாக அவைகளுக்கு விளங்கும் எல்லாருக்கும். மகிழ்ச்சி. அதை எல்லாரும் பின்பற்றலாம். ஸோ அம்மாக்கள் செய்யும் போது படங்களோட அல்லது செய்து, படங்கள் எடுக்க முடியாட்டி சில தலைப்புகளை செய்து காட்டலாம். அப்போ நான் எல்லாத்தையும் தலைப்பில் எழுதாட்டிலும் அதை எப்படி செய்தா என்னுடைய பிள்ளைக்கு இன்னும் கூட விளங்கும், என்னுடைய பிள்ளை கூட அதில் புரிதல் இருக்கும் என்று நினைச்சு அம்மாக்கள் இதை டெவலப் பண்ணி கொண்டு போகிறது நல்லா இருக்கும். அதை மற்ற அம்மாக்களோடையும் ஆக்கத்தினூடாக பகிர்ந்து கொள்ளலாம். அப்போ இன்னும் ஒருவருக்கு உதவியாக இருக்கும். வாழ்த்துக்கள் மகிஷா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஜஹீதன் ரெடியா? அம்மாவுடன் சேர்ந்து தகவல்களை அம்மாவுடன் சேர்ந்து தகவல்களை தேடி 5 தகவல்கள் எழுதுங்கள். பற்றி மரம் ட்ரீ சொல்லுங்க. மரத்துக்கு ஒத்த சொல் விருட்சம். நீங்க சொன்னீங்க யோகாசனத்துல விருட்சாசனம். விருட்சம் ட்ரீ. மற்றது என்னது? மரத்துக்கு அது சொல்லிட்டீங்க. மரம் உயிரினம் வாழ முடியாது. மரம் உயிர் வாயுவை வெளிவிடுகிறது. அது என்னது? நாங்க சுவாசிக்கிற ஓட்டம். மற்றது மரம் மழையை பெய்விக்கிறது. ட்ரைனிங் என்ன? மரம் இருந்தால் தான் ட்ரைனிங் வரும். ட்ரைன் பண்ணி. மற்றது என்னது?
மரம் மரம் வெயிலிருந்து எம்மை பாதுகாக்கிறது. மரம் மரம் உணவை தருகிறது. சாப்பிடுறது என்ன மரம் சாப்பிடுற நீங்கள்? சாப்பிடுறது ரைஸ் எல்லாம் மரம். மரம் வெஜிடபிள் மரம். மற்ற என்னையா தமிழில் எழுதி வாசியுங்கள். ஐ என்ன? நான் ஜைதன். ஐ ஜைதன். I am நான். மை எனது. என்னது மை? எனது நேம். மை நேம். எனது நேம் பேர். எனது பேர் ஜஹிதான். எஸ், அது மை. மற்றது என்ன? ஜூ. நீ. யூ கோ. நீ போ. யூ யுவர் உங்களது. யுவர் பென்சில்ஸ் உங்களுடைய பென்சில்ஸ். உங்களுடைய பென்சில். யுவர் உங்களுடைய யுவர் உங்களுடைய. அவர் என்றால் எங்களுடைய. அவர் ஹவுஸ். அவர் ஸ்கூல். எங்கட பள்ளிக்கூடம். எங்கடை வீடு. என்ன? அப்ப அவர் ஹவுஸ். எங்களுக்கு என்ன தரும்? ஃபுட் சாப்பாடு வேணும். அப்பண்டா எங்களுக்கு for us. they அவர்கள் they are going. அவர்கள் போறார்கள். அவர்கள் இங்க அவர்கள் 2-3 பேரை சேர்த்து சொல்ற. அவர்கள் அக்கா அண்ணா தம்பி தங்கச்சி they அவர்கள். மற்றது என்னது? சத்தமாக சொல்லுங்களேன். அன்பாக பழகுவோம். சொல்லுங்க. உங்களோட பேர் சொல்லுங்க. நான் ஜைதான். திரும்ப வருது. பரிந்துண்போம் பண்பா ஒழுக்கமா அவர்கள். சாப்பாடு எங்களுக்கு. அவர்கள் போறார்கள். அவர்கள் இங்க அவர்கள் 2-3 பேரை சேர்த்து சொல்றாங்க. அவர்கள் அக்கா அண்ணா தம்பி தங்கச்சி அவர்கள். சத்தமாக பழகுவோம். பாசமாக இருப்போம். நடப்போம். பகிர்ந்து உண்போம். பகிர்ந்துண்போம். பண்பா ஒழுக்கமாக வாழ்வோம். Be a good boy. Welcome. Okay. நன்றி, வணக்கம். கேட்டிக்காரன் ஜஹிதன் வெல் ட்ரை. அம்மாவும் சேர்ந்து நல்ல வடிவாக முயற்சி எடுத்து நல்ல ஆறுதலாக விளங்க இருக்கிறீங்க. ஜஹிதன், இஸ் இட் ஈஸி ஃபார் யூ? உங்களுக்கு சுகமா? ஓ, ஆனால் அவர் இங்கிலீஷ் எழுத இல்லைன்னு இதுல எழுதும் போது நீங்கள் அத வசனமா சொல்லி கொடுக்கறது நல்ல ஐடியா. அப்ப இன்னும் கூட விளங்கும். இப்ப
விலங்குகள். அது கொஞ்சம் நேரம் எடுக்குது உங்களுக்கு மற்றபடி. அது பிறகு நீங்கள் அவரோட பயணி கேட்கல, வீட்டை வேறு எதுவும் சமைச்சு கொண்டு கேட்கல, எல்லாம் இதை அதாவது வேறு விதமாக சொல்லி காட்டலாம். விளக்கோடு அது இங்கிலீஷ்லேயும் சேர்த்து செய்யுங்க. அப்போ இன்னும் அவருக்கு கூட விளங்கும். கடிகாரன் வாழ்த்துக்கள். அது மாதிரி இந்த உதாரணங்களை சொல்லிக்கல அது இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ லெவல் 4க்கு வந்து இப்போ இவ செய்த ஐவி யூஎஸ் வந்து அதை வச்சு வசனங்கள் அமைக்கிறது தான் அவைக்கு அடுத்த டாப்பிக்காக இருக்கும். அப்போ இவையெல்லாம் அந்த லெவலுக்கு வரைக்குள்ள பிடிப்பினம் என்றால் இப்போ அதை விளங்கி கொள்ளினம் என்றால் ஈஸியாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கோரிலேட் பண்ணி இன்னும் ஈஸியாக இருக்கும். வாழ்த்துக்கள் ஜாஹிதன், உங்களுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம் ஜாஹிதனை தொடர்ந்து கடுகல் forest தகவல்கள் எழுதவும். காட்டில் விலங்குகளும் பிற உயிரினங்களும் வாழ்கின்றன. காட்டில் இருக்கும் மரங்களை வெட்டி வீடு கட்டவும் தளபாடங்கள் செய்யவும் பயன்படுத்தவர். காட்டில் மரங்கள் மழை வெறுவாத்துக்கு உதவி செய்யும். மரங்கள் நாம் சுவாசிப்பதற்கு சுத்தமான காற்றை தருகின்றன. மரங்கள மண்ணை உறுதியாக பிடித்து மண் அரிப்பை தடுக்கின்றன. காடுகள் பூமியை வைப்ப நிலையை கட்டுப்படுத்த காடுகள் forest. சரி, என்னன்னா நீங்கள் லெவல் 3 தான். இப்போ இந்த முறை நீங்கள் லெவல் 4 செய்யுங்க, அது ஓகே. பட் கன்சன்ட்ரேட் ஆன் லெவல் 3. பிறகு நீங்கள் மற்ற வேண்ட வீடியோஸ் போடேக்கில் நீங்கள் லிசன் பண்ணி நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இன்னும். சரியா? அப்போ 1/2 hour தானே எல்லாருக்கும். ஸோ அப்போ அதில் கன்சன்ட்ரேட் பண்ணுங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு அஸ்வத்துக்கு ஈஸியாக வரும். எனிவே நீங்கள் 4 செய்கிறது எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் லெவல் 3ல கன்சன்ட்ரேட் பண்ணுங்க. என்ன மற்றது இப்போ சொன்ன மரங்களை பற்றி நீங்கள் எங்கேயோ ஒரு புக்லேயோ இல்லை நெட்லேயோ எடுத்து படிச்சிருக்கிறீங்க. அப்படி செய்யக்கூடாது. அம்மாவோட கேட்டு நீங்கள் லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இங்கிலீஷில் திங்க் பண்ணி தமிழுக்கு மாற்றி எழுதுங்க. ஸ்மால் வேர்ட்ஸில் எழுதணும் ஆக்கம். சரியா? சரி, வாழ்த்துக்கள் அஸ்வத். நன்றி. வணக்கம் அஸ்வத். வணக்கம். ஆர்த்திக் ரெடியோ? சரி, ஏன் டிஷான் செய்ய இல்லையா ஆக்கம்? தெரியாது என்ன? சரி, ஓகே. இப்போ டிஷான் இப்போ அம்மாவோட சேர்ந்து இந்த 1/2 hourக்குள்ளேயே ஆக்கம் தந்திருக்கலாம். பாப்போம் எண்டில் வந்திருக்கோன்னு செக் பண்ணுவோம். என்ன ஆத்விக்? சரி. My OVP 62. My OVP 62. Level 4. Forest carbon. Forest gives us fresh air. காட்டுக்குள்ள அவங்களுக்கு சுத்தமான காற்று தரும். They bring rain. அபிக்கள் அவங்களுக்கு மழை தருவினோம். Many animals live in forest. காட்டுல நிறைய animal இருக்குது. மிருகங்கள். They give fruit. அபிக்கள் தருவினம் பழம். Forests have many trees. காட்டுல நிறைய மரம் இருக்கும். Forests are very important. காட்டு மிகவும் முக்கியம். I like forest. எனக்கு பிடிக்கும் forest.
feeling unarbu happy mahalchi sad so tears cry alahe tears kannir share kurungo ஷேர்டா பகிருங்கோ. வணக்கம் எனது பேர் சரி, ஓகே. ஆத்விக்கு விளங்கிச்சுதா? ஓகே, மாமா இப்ப திருப்பி கேட்டா சொல்லுவீங்களா? ஓம் ஓம் சொல்லணும். ஓகே டிஷான், எனி ஈஸி தானே? ஆத்விக் எழுதிட்டார். சரி, டிஷானும் ஆத்விக்கும் கொஞ்சம் கவனியுங்க. இப்ப ஹீத்வி வந்து பொருங்க அஸ்வத் எங்களோட கதைக்கோணுமா? எங்களோட கதைக்கோணும். ஓகே, இப்ப டிஷானும் ஆத்விக்கும் கவனியுங்கோ. ஹீத்வி வந்து ஃபாரஸ்ட் காடுகள் பற்றி 5 லைன்ஸ் வாயால சொல்ல போறேன். சரி, ஓகே, வாங்கோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெடி? காடுகள். நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க முதல்ல 5 லைன்ஸ். forest. I like forest. எனக்கு காடுகள் பிடிக்கும். What I like is the river. எனக்கு ரிவரை பிடிக்கும். பாருங்க, கேக்குறீங்களா ஆத்விக்கும் டிஷானும்? சரி, எனக்கு ஃபாரஸ்ட் பிடிக்கும். forest fruits paper எல்லாம் ஹெல்ப் பண்ண இருக்கும். என்ன சொன்னீங்க? ஃப்ரூட்ஸும் பேப்பருமா? ஃப்ரூட்ஸ் அது வேற, தனியா சொல்லணும். பிறகு அதுல இருந்து பை ப்ராடக்ட் பேப்பர் நாங்க கிரியேட் பண்ணுவோம். பேப்பர் எல்லாம் மேக் பண்ணலாம். சரி, அடுத்தது டேபிள் மேக் பண்ண சீஸ்ல இருந்து ஊத்தாம ஓகே. இன் 5 minutes. 5 minutes கீரை 5 நிமிஷம். இன்னும் ஒரு லைன் சொல்லுங்க. ஃபாரஸ்ட். காடுகளுக்குள்ள போக பயமா இருக்குமா? இல்ல. ஓகே, அப்ப உங்களுக்கு காடு பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க. காட்டில் நிறைய மரங்கள் இருக்கும், நிறைய விலங்குகள் இருக்கும். அனிமல்ஸ் என்று சொன்னார் ஆத்விக். அப்ப விலங்குகள் இருக்கும், பறவைகள் காட்டுல பறந்து திரியும், மரங்களில் இருக்கும், நிறைய பழங்கள் காய்கள் இருக்கும். அது வந்து இப்ப மகிஷா எழுதினா ஆக்சிஜன், மரத்திலிருந்து ஆக்சிஜன் கிடைக்கும். ஆக்சிஜன் ஏன் யூஸ் பண்றது? எதுக்கு ஆக்சிஜன் யூஸ் பண்றது? why we need oxygen? Because we need to breathe. அது தமிழ்ல சொல்லுங்க ஹீத்வி. மகிஷா சொன்னது நான் ஆக்சிஜன் எங்களுக்கு தேவை, நான் சுவாசிப்பதற்கு. வெல்டன். அப்ப வெல்டன் மகிஷா, வெல்டன் ஹீத்வி, 2 பேரும் சரியா சொன்னீங்க. we need oxygen. என்ன? we need oxygen, lot of oxygen. அப்ப காட்டுல வந்து நிறைய இருக்கும். சரியா? காட்டுல வந்து சோலை, இட்ஸ் லைக் ஒரு பெரிய சில நேரங்கள்ல சன்னே தெரியாது, நிறைய மரங்கள் இருக்கும். உள்ளே எல்லாம் நாங்க சம்மர் டைமில் எல்லாம் எங்களுக்கு கூலா இருக்கும் வெதர். சரியா? அதே நேரம் பயமான அனிமல்ஸும் வரும். பாம்பு இருக்கும். சரியா? வேற என்ன இருக்கும்? என்ன பயமான அனிமல்ஸ் காட்டுக்குள்ள இருக்கும்? டேஞ்சரான அனிமல்ஸ். என்ன சொன்னீங்க டிஷான்? காடையா? யானை. ஓ, மன்னிக்கணும், யானை. எஸ், எலிஃபண்ட். ஆனா யானை டேஞ்சரா? அப்படியா? ஓகே, சரி. ஆத்விக் சொல்லுங்க. மங்கி டேஞ்சரா? நீங்க விளையாடுவீங்க மங்கியோட. ஹீத்வி சொல்லுங்க. புலி, சிங்கம். புலி, சிங்கம்,
அப்படியெல்லாம் இருக்கும். ஆனா அது வந்து டீப் ஃபாரஸ்டுக்குள்ள போனா தான் இருக்கு. முன்னுக்கு நார்மல் ஃபாரஸ்ட்ல வந்து மக்கள், சில்ட்ரன்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாம் போய் வர்றதுல புலி சிங்கம் எல்லாம் வராது. என்ன சரியா? யார் ஃபாரஸ்ட்டுக்கு போயிருக்கிறீங்க ஏற்கனவே? இல்ல, ஒரு தரம் போயில்ல. இப்ப என்ன ஹாலிடே வரப்போகுது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து? ஈஸ்டர் ஹாலிடே 2 weeks. ஓகே, நீங்க அம்மா உங்களோட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து சரியா நீங்க ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு விசிட் பண்ணுங்க எல்லாரும் இந்த ஹாலிடேக்கு. ஒரு half a day மத்தியானம் போயிட்டு விளையாடிட்டு வாங்கும். சரியா? அது என்ஜாயபிளா இருக்கும் உங்களுக்கு. என்ன டிஷான், கோயில் எல்லாம் வேணாம் என்ன, நாங்க வெளியாட போவோம். ஓம் ஹித்வி. நான் லண்டன்ல ஒரு காட்டுக்கு போனேன். நான் மான் பார்க். அது ஜூ. ஓகே, அப்படி இடத்துக்கு கூட நீங்க போகலாம். ஆனா அதுக்கு நீங்க பே பண்ண வேண்டி இருக்கும். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. 1 day ட்ரிப். என்ன, நீங்க காருக்குள்ளேயே இருந்து போய் கார்லயே நீங்க அந்த ஃபாரஸ்ட்டை சுத்திட்டு வரலாம். ஃபாரஸ்ட் வந்து எங்களுக்கு மழை தேவை, ரெயின் தேவை. ஃபாரஸ்ட்ல இருந்து தான் ரெயின் உருவாகும். நீங்க பிறகு அடுத்தடுத்த இயர் வந்து சயின்ஸுக்கு கிளாஸுக்கு போய்க்கல படிப்பீங்க. சொல்லுங்க டிஷான். ஏப்ரல் என்ன டேட்? என்ன டேட்? 4th. என்ன டே வரும்? சாட்டர்டே. அப்ப என்ன செய்ய போறீங்க ஹாலிடேக்குல? என்ன ஹாலிடேக்குல தான் வேற மாமா மறந்து போயிடுவேன். எனக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் ஞாபகம் இல்லை. ஸோ அப்ப இந்த முறை ஹாலிடேக்கு என்ன பிளான் பண்றீங்க? ஒரு பிக் பிளானும் இல்லையா? நீங்க சொல்லுங்க, இப்ப உங்களோட விஷயம் சொல்லுங்க. அம்மா கேட்பாதானே? இப்ப சொல்லுங்க மாமாக்கு என்ன உங்களோட விஷ் இந்த பர்த்டேக்கு? போட்டிங்கா? பவுலிங் செய்யணுமா? ஓ சரி, ஓகே. எக்ஸ்பென்சிவ் ஹாலிடே, பரவாயில்ல, விளையாடிட்டு வாங்க அண்ணாக்களோட. ஹீட்பி என்ன சொல்ல ட்ரை பண்ணீங்க? எனக்கு சொல்ல முடியாதா? ஹாலிடேக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ல முடியாதா? அது அப்பா என்னத்த சொல்லினது, அப்பா சொல்லினது தம்பிட்ட எல்லாத்தையும் முதல்ல மட்டும் சொல்லணும். நீங்க என்ன செய்யணும்டா, நீங்க வந்து உங்களோட பிளானை வந்து சொல்லணும் அம்மா அப்பாக்கு எல்லாரும். ஜாகிதன் தான், அஸ்வத் தான், மகிஷா, கீரன், டிஷான், இப்ப பவனும் வந்திருக்கிறார், ஆத்விக், ஹீத்வி, எல்லாருமே முதல்ல நீங்க உங்களோட விஷயம் சொல்லுங்க. ஓகே, we are going to finish it now. எல்லாரும் உங்களோட விஷயம் சொல்லுங்க. பிறகு அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணிட்டு சம்டைம் அக்செப்ட் பண்ணுவீனம், சம்டைம் அடுத்த ஹாலிடேக்கு பிளான் பண்ணலாம். நீங்க சொல்லாம நீங்க ப்ரொபோஸ் பண்ணாட்டி ஹவு டு அம்மா அண்ட் அப்பா நோஸ் என்னண்டா அவைக்கு தெரியும்? ஸோ நீங்க யூ ஷுட் பிளான் ஃபர்ஸ்ட். யூ ஷுட் ஹேவ் அ பிளான் ஃபர்ஸ்ட். ஓம் அப்பா ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சு. அது பரவாயில்ல, அப்பா சொல்லிட்டாரு உங்களுக்கு. அப்போ சரி, நீங்க சொல்லக்கு முதலில் நீங்க அடுத்த ஹாலிடே, சம்மர் ஹாலிடேக்கு நீங்க பிளான் பண்ணுங்க. சரியா? ஓகே, வாழ்த்துக்கள். ஸோ மரம் பற்றி இன்றைக்கு எழுதினீங்கள், காடுகள் பற்றி எழுதினீங்கள். லெவல் 1 பவன் 2 கிழமை செய்யலன்னு ஆக்கம். சரி பவன், இப்ப சுவமா ஆயுவல் இப்ப சுவம் வந்துட்டுதா பவனுக்கு? சரி சரி. ஆனா போன சண்டே நாங்கள் டாபிக் தந்துட்டோமே. ஒன்று செய்தது ஒன்று கடைசியா தந்ததுதான் செய்யல மாமா. சரி, ஓகே ஓகே. ஆனால் நீங்க அவருக்கு முந்தி ஓடுற ஆளா இருக்கணும், இல்லாட்டி அவர் எக்ஸ்கியூஸோட தொடங்கிடுவார். சரி, ஓகே, பரவாயில்ல. பவனுக்கு வந்து ஈஸியா தானே தந்து நாங்கள் பிடித்த சிறுவர் தமிழ் புத்தகத்தில் படம் பார்த்து அம்மாவின் உதவியோடு குட்டி குட்டி ஒன் வேர்டா காணும். லெவல் 2 வந்து மரம் பற்றி இன்றைக்கு கண்டுபிடிச்ச நீங்கள் யார் யார்? ஜஹீதனும் கீரனும் மகிஷாவும் மரம் பற்றி.
மற்றது ஸ்ப்ரிங்கை பற்றி லெவல் 3. லெவல் 3ல வந்து யாரு ஆதித்தன் செய்ய இல்லை, சுவமில்லியன்று சொல்லி சுவமில்லி இல்லை வரையிலின்னு எழுதியிருக்கிறோம், என்னோட தெரியும். ஆனால் அஸ்வத் செய்திருக்கிறீங்க. லெவல் 3 வசந்த காலம், ஸ்ப்ரிங். வசந்த காலம். எஸ், இட்ஸ் கோயிங் டு கம். Already started, but next week time change order you will enjoy the good weather, spring. Okay, மற்றது தலைப்பு லெவல் 4க்கு வந்து ஃபாரஸ்ட்டை பற்றி நாங்கள் இன்றைக்கு படித்தோம். என்ன நீங்க எல்லாருமே தேடி அம்மாவோட சேர்ந்து எல்லாரும் அழகா ஆக்கங்கள் தந்த நீங்கள். ஸோ அஸ்வத் வாழ்த்துக்கள், மகிஷா வாழ்த்துக்கள், டிஷான வாழ்த்துட்டாமா அம்மா. எங்க நீங்க செய்யல ஆக்கம் சரி, இன்றைக்கு 2 ஆக்கமும் முடிக்கணும். டிஷான், ஜஹீதன் வாழ்த்துக்கள், கீரன் வாழ்த்துக்கள், பவன் வாழ்த்துக்கள். அம்மாவோட கோஆபரேட் பண்ணி எழுதுங்க. ஆர்த்திக் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஹீத்வி எங்களோட ஜாயின் பண்ணி இருந்தீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்ப நாங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சந்திப்போம். எல்லாரும் தமிழ்ல சொல்லுங்க, அடுத்த வாரம் சந்திப்போம். எல்லாரும் சொல்லுங்க, அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.